வரலாற்று நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் மஞ்சுளா மௌலி. என்னுடைய வயது 62 வயதாகிறது. என்னோட தந்தையார் பெயர் கிருஷ்ணமூர்த்தி, தாயார் பெயர் லக்ஷ்மி. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் மயிலாப்பூரில் தான் பிறந்து வளர்ந்தேன். அங்கேயே பிசி கார்டன்ற இடத்துல தான் நாங்கள் வசித்து வந்திருந்தோம். எனக்கு 2 அண்ணன்கள். 2 பேருமே என்னோட வயசுல பெரியவங்க. என்னை விட எனக்கும் எங்கள் அண்ணனுக்கு 14 இயர்ஸ் டிஃப்ரெண்ட்டு இருந்தேன். அதனால கொஞ்சம் என்னை சின்ன குழந்தையாக தான் அவங்க பாவிப்பாங்க. விளையாடல கூட அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி எனக்கு இல்லாதனால அவங்க கூட எதுவும் செய்ய முடியாது. இருந்தாலும் அவங்க என்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. என்ன எதுவும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப செல்லமா வளர்ந்தேன் அவங்க கூட இருக்கிற பொழுது. நான் கொஞ்சம் வாழ்த்தனம் பண்ணிட்டனால கொஞ்சம் ஸ்கூல் சீக்கிரமாவே சேர்த்து விட்டாங்க. என்ன 6 வயசுலேயே 6 வயசுன்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டுட்டாங்க. 5 வயசுலேயே சேர்த்துட்டாங்க. கற்பகவல்லி கலா நிலையம்னு சொல்லிட்டு பிசி கார்டன்லேயே எங்கள் பக்கத்தில் 2nd ஸ்ட்ரீட்டில் இருக்க அந்த ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. அங்கே 5th முடியும் அங்கே படித்தேன். நல்லா படிப்பேன், கட்டுரையெல்லாம் எழுதுவேன். அங்கே டேபிள்ஸ்லாம் ஒழுங்காக சொல்லலைன்னா காலு கீழே அந்த சார் அடிப்பார். எங்களுக்கு அதெல்லாம் அப்போ அடி வாங்காமல் இருக்கணுமேனு மனப்பாடம் பண்ணிட்டு அவசர அவசரமாக ஓடி போய் அங்கே நின்றுட்டு அங்கே பதில் சொல்லுவோம். இப்போ இருக்கிற மாதிரி நோட் புக்ஸு அப்படிலாம் கிடையாது. நாங்களாம் ஸ்லேட்டு பல்பும் அதெல்லாம் வச்சுட்டு தான் நாங்கள் அங்கே படித்தோம். நாங்கள் ஆனால் அது ரொம்ப நல்லா ஒரு சின்ன ஒரு பேக் எடுத்துகிட்டு இந்த ஸ்லேட்டு பல்பெல்லாம் தான் இருக்கும். வேறு நோட் புக்ஸ்லாம் அவ்வளோ ரொம்ப இருக்காது. 5th முடியும் அங்கே தான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 6th லேடி சிசுவாமி ஹையர் செகண்டரி ஸ்கூல் அங்கே தான் சேர்த்து விட்டாங்க. அங்கே நல்லாவே படிப்பேன் நான். ஆக்சுவலி எனக்கு தமிழ் மீடியம் தான் எங்கள் வீட்டில் சேர்த்துட்டாங்க. இங்கிலீஷ் மீடியம்லாம் அதுக்கப்புறமா இங்கிலீஷ் மீடியம் ஒரே ஒரு செக்ஷன் தான் இருந்தது. ஆனால் தமிழ் மீடியம் தான் அங்கே படித்தேன் நான். அதையும் 11th முடிய அங்கே நல்லா படித்தேன். அங்கேயும் நிறைய காம்படிஷன்ஸ்லாம் வைப்பாங்க. நவராத்திரி பூஜையெல்லாம் ரொம்ப எலாபரேட்டாக செய்வாங்க. நிறையா ஸ்கூல்ஸ்லாம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் அங்கே லேடிஸ் சுவாமியில். எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா பியூசி செல்லம்மாள் காலேஜ்னு சொல்லிட்டு என்னோடது 11th லாஸ்ட் செட்டு. பியூசி செல்லம்மா காலேஜில் சேர்ந்து படித்தேன். காமர்ஸ் இருந்தது, அந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தேன். அதுக்கப்புறமா அதுலேருந்தே பிஏ எக்கனாமிக்ஸ் காலேஜில் அதே காலேஜில் பிஏ எக்கனாமிக்ஸ் அங்கேயே ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி அங்கே 3 இயர்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கேயே அதுக்கு அதே பார்ட் டைம் மாதிரி சாயங்காலம் டைப்பிங் ஷார்ட்டனு அதெல்லாம் கற்றுட்டேன். நான் டைப்பிங் ஹையர் முடிச்சிருக்கேன். ஷார்ட்டனில் 2 எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கினேன் நான். அதுவும் லோயர் ஹையர் அதுலேயும் இருக்குது, கிரேட் இருக்குது. அதுவும் முடிச்சுட்டேன். அது முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா வேலை பார்க்கலாம் நேரத்தில் எனக்கு வீட்டில் கல்யாணத்துக்கெல்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. என்னோட மேரேஜ் எனக்கு நான் படித்து முடித்த உடனே நானே எங்கள் அப்பா எங்கள் அம்மா 3 பேர் தான் இருந்தோம். முதல்ல இருந்த எல்டர் பிரதர் அவர் கொஞ்சம் இறந்துட்டார். அவர் அதனால எங்கள் அம்மா அப்பாவை கவனிக்க வேண்டிய பொறுப்பும் எனக்கு தான் இருந்தது. நான் தான் ஃபுல்லாகவே அவங்கள கவனிச்சுட்டே இருந்தேன். அப்புறமா ஒரு நல்ல ஒரு அலையன்ஸ் வந்தது. என் ஹஸ்பண்ட் மத்திய பிரதேஷில் ஒர்க் பண்ணியிருந்தார். ஈவன் பேங்க் எம்ப்ளாயை விட அந்த மத்திய பிரதேஷில் அவர் நல்ல ஒரு ஃபவுண்ட்ரி மேனேஜராக ஒர்க் பண்ணியிருந்ததுனால நல்ல இடம் சொல்லிட்டு அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே டிசைட் பண்ணி எங்கள் உறவுக்காரங்களாம் வச்சு பேசி சரின்னு சொல்லிட்டு அதை முடிச்சாங்க. அப்புறம் ஒரு பொங்கல் போது ஜனவரி மாதம் தான் அவர் இதுக்கோசரமே பொண்ணு பார்க்க உடனே ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஜூலை 1 என்னோட மேரேஜ் ஆச்சு. 1987 ஜூலை 1 என்னோட மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் நல்லா எலாபரேட் பண்ணிட்டு அப்புறம் நான் இதுக்கு மத்திய பிரதேஷ் போயிட்டேன். அப்போ எங்கள் அம்மா அப்பாவும் தனியாக தான் இங்கே இருந்தாங்க. அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. மத்திய பிரதேஷில் மேரேஜ் ஆகி போனது இண்டோரில் போனேன் நான். அங்கே நல்லா இருந்தது. அந்த பீப்புளெலாம் ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டாங்க. அவங்களோட ஃபுட்டெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு சப்பாத்திலாம் சாப்பிட்டு அவ்வளோ தூரம் பழக்கம் இல்லை. அந்த ஊர் சப்பாத்தி எல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா அப்புறம் இனிப்புலேயே ஆலு பண்ணுவாங்க. அதாவது உருளைக்கிழங்கை இனிப்பில் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக கொடுப்பாங்க. அதிலே பார்லி போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக ஜவ்வரிசிலாம் போட்டு ரொம்ப அழகாக பண்ணி கொடுப்பாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப நல்லா பேசுவாங்க. இன்னைக்கு கூட அந்த பையன்லாம் ஞாபகம் இருக்குது. நீரஜ்ன்ற அந்த பையன் பாரதின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் அவங்க எல்லாருமே நல்லா பேசி நல்லா பண்ணி லாங்குவேஜ் தெரியாது. நான் இங்கிலீஷில் பேசுவேன். அவங்க ஹிந்தியில் பேசுவாங்க. நீ எப்படியே சம்பாட்டை நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். அவங்க கிட்ட ஏதாவது கூப்பிட்டு கதவை திறக்க முடியலன்னா கல் எடுத்து இந்த கதவு மேலே போடுவாங்க. அப்புறம் டக்குன்னு திறந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறமா அவங்க ஜாடை காமிச்சு பேசுவாங்க. ஏன்னா அவங்க ஃபுல்லி அந்த மாதாஜி ஃபுல்லாக ஹிந்தி தான். ஒன்லி திங் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. எப்படியோ நான் புரிஞ்சுட்டு அவங்க பேசுவேன். ஒரே ஒரு தெலுங்கு லேடி அங்கே இருந்தாங்க. அவங்க தெலுங்குல பேசினா எனக்கு கொஞ்சம் நல்லா புரியும். அவங்க கொஞ்சம் கம்பெனியாக இருந்தது. பக்கத்தில் அந்த கோயிலெலாம் நல்லா இருந்தது. நான் இருந்த இடம் ஒரு பக்கம் மட்டும்தான் வீடு, ஒரு பக்கம் ஃபுல்லாகவே கிரவுண்டாக இருக்கும் அந்த இடம். அங்கேயுமே ஆனால் சாயங்காலம்னா நல்லா கூலாக இருக்கும். கிளைமேட் நல்லா இருக்கும். ஜனங்கள்லாம் ரொம்ப அன்பானவங்க.
கல்மிஷமே இல்லாம ரொம்ப திருட்டு பயமும் கிடையவே கிடையாது அந்த ஊர்ல. எல்லாம் வேணுங்கிற அதே மாதிரி ட்ரேட் ஃபேர்லாம் கூட அங்க இருந்தது. அந்த இடத்துல போய் எல்லாமே நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறம் கோயில் இருந்தது, மலைக்கோயில். அந்த கோயிலுக்கு போனோம். அப்புறம் அங்கேருந்து உஜ்ஜயினி வந்து ரொம்ப கிட்டக்க, அங்க இருக்கிற சிவன் கோயிலுக்கு அவர் அழைச்சிட்டு போயிருக்காரு. அப்புறம் நர்மதா நதி இருக்கு, அங்க போயிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி வந்து அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் தான் இருந்தோம் நாங்க. அதுக்குள்ள வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆனதுனால எங்க மதரும் கொஞ்சம் கீழே கால் ஃப்ராக்சர் ஆனதுனால சரி மத்திய பிரதேஷ்லேருந்து சென்னைக்கு வந்துட்டேன், நான் வீட்டுக்கு இங்கே வந்துட்டேன். அப்புறம் அவர் வந்து அங்கே கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எகெயின் வந்து அங்கே அந்த அந்த ஃபேக்ட்ரி வந்து கொஞ்சம் டவுன்ல போனதுனால சரி சொல்லிட்டு திருப்பி அவரும் சென்னையில் வேலை தேடி, அப்புறம் சென்னையில் வந்து வேலூரில் அந்த ஃபவுண்டரி இருந்தது. அங்கே வந்து சாம்கோ மெட்டல்ஸ் அலாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருந்தது. அந்த கம்பெனியில தான் அவர் ஒர்க் பண்ணார். அதோட பிரான்ச் வந்து இங்கே சென்னையில் இருந்து நந்தனத்தில், அதில் அவர் ஒர்க் பண்ணார். அப்புறம் நாங்களும் சென்னையிலே வீடு பார்த்துக்கிட்டோம். என் பெரிய பையன் பிறந்தான், அப்போ தான் பிறந்தான், 1988 ஏப்ரல் அவன் பிறந்தான். அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்கலாம் கொஞ்சம் அப்புறம் எங்களுக்கு வேண்டிங்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்துன்னு நாங்கள் உங்கள் ஒரு வீடு பார்த்துக்கிட்டு இங்கே இருந்தோம். எங்கள் மதர் இன்லா, ஃபாதர் இன்லா, எனக்கு ஒரு சிஸ்டர் இன்லா, 2 சிஸ்டர் இன்லா இருக்காங்க. ஒரு சிஸ்டர் இன்லா நான் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி, எனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஆச்சு. எல்லாரும் ஜாயிண்ட் ஃபேமிலி தான், நாங்கள் இருந்தது எல்லாமே ஜாயிண்ட் ஃபேமிலி தான். அவங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்ல கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். அவர் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவார். எல்லாத்துக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டார். வீணான சண்டையெல்லாம் அவருக்கு பிடிக்காது. அதனால வந்து எல்லார்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவார், ஒன்றும் சொல்ல மாட்டார். இந்த இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு சின்னதாக 4 பேர் சேர்ந்து பார்ட்னர் மாதிரி பண்ணி அதில் ஒரு கம்பெனி வச்சு அவர் ரன் பண்ணார். அதுக்கப்புறமா வந்து எனக்கு 2வது குழந்தை பிறந்தது. நாங்கள் அப்புறமா பெசநகருக்கு வந்துட்டோம். அங்கேருந்து எல்லாரும் ஜாயிண்ட்டாக தான் இருந்தோம். பெசநகருக்கு வந்த உடனே அப்போ இந்த பையன் 2வது பையன் பிறந்து அவனை கொஞ்சம் யூகேஜி போகிற முடியும், நான் வேலைக்கு போகலை. அதுக்கப்புறம் எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் எனக்கு வேலை கிடச்சிது. அப்புறம் அந்த ஸ்கூல்லேயே கண்டினியூஸாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வேலை. எனக்கு டீச்சர் ஒர்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே ரொம்ப குழந்தைங்கள்ட்டெல்லாம் ரொம்ப பாசமாக அதுங்க வந்து பழகும் என் கூட. அதனால எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நான் அந்த ஒர்க் பண்ணினேன் நான். அதுக்கு நடுவில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஃபேக்ட்ரி அவர் ஆரம்பிக்கணுன்ட்டு அவருக்கு ஒரு ஆசை அவருக்கு. அந்த ஃபேக்ட்ரி ஆரம்பித்த உடனே வந்து ஒரு 2-3 இயர்ஸ் தான் இருந்திருப்பார் அவர். நல்லா பீக்கில் போகிற சமயம் அவர் வந்து ரோடு ஆக்சிடெண்ட்டில் வந்து கோயில் போகிற போது வண்டிக்காரன் வந்து இடிச்சு பிரெயின் ஹெமரேஜஸ் ஆயிடுச்சு அவருக்கு. 2வது தடவும் வந்து பிரித்திங்கா தேவி கோயில்கிட்ட போகிற போது ஷேர் ஆட்டோக்காரன் இடிச்சுட்டான் அவரை. செகண்ட் டைம் வந்து அந்த 1 வீக் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஏஷியன் ஹாஸ்பிட்டல் தான் கொஞ்சம் அட்மிட் பண்ணியிருந்தோம். அது ஏஷியன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஒரு 1 வீக் இருந்து அவர் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்தார். எகைன் திருப்பி வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தது உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி அவங்களை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனார். போகும்போது என்ன ஆயிடுச்சு, அந்த 2 வீலர்காரன் இடிச்சு கீழே விழுந்து சேம் அதே மண்டையில் அடிபட்டு, எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் அடிபட்டதோ அதே மாதிரி அந்த அதே சேம் பிளேஸ்லேயே அவருக்கு அடிபட்டு கொஞ்சம் அவர் வந்து ஒரு 10 டேஸ் இருந்திருப்பார். அது காளிப்பா ஹாஸ்பிட்டலில் தான் அவர் 2006 போயிட்டார் அவர். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி. என்னோட சேலரி வந்து அந்த அளவுக்கு இல்லை, 1500 தான் நான் அப்போ சம்பாதிச்சிருந்தேன். ஸோ வந்து அந்த அளவுக்கு இல்லை. அப்புறம் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டேன். அப்படி இப்படி எங்கள் அண்ணன் எல்லாம் ஊர்லேருந்து யூஎஸ்லேருந்து அவர் வந்து உடனே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து அவர் கொஞ்சம் பூஸ்டர் மாதிரி இருந்து என்னோட அந்த கம்பெனியை வந்து எப்படியாவது ரன் பண்ண, நீயே எடுத்து செஞ்சு எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ரொம்ப பேக்போன் மாதிரி அவர் இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். அவர் அந்த கம்பெனியோட கஸ்டமர்ஸ்லாம் போய் கோயம்புத்தூரில் தான் அந்த கஸ்டமர்ஸ் இருந்தேன். அந்த கோயம்புத்தூரில் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்கும் என்னை கூட்டிகிட்டு போய் காமிச்சு, இங்கே சந்திரமௌலிக்கு பதிலாக மிஸ்ஸஸ் மஞ்சுளா மௌலி தான் ரன் பண்ண போகிறாங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து எங்களுக்கு வந்து அந்த உதவி செஞ்சார். அப்புறம் அந்த கம்பெனி வந்து எனக்குமே அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அது சேல்ஸ் டேக்ஸு, சென்ட்ரல் எக்ஸைஸ் இதெல்லாம் வந்து அவர் பே பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அதெல்லாம் பற்றி அது ரெக்கார்ட் வந்து சரியாக பண்ணியிருக்கிறது கொஞ்சம் கிறுக்கி இருந்தால் ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு கொஞ்சம் சரியாக புரியாமல் இருந்தது. ஆனால் வந்து அவன் இன்ஸ்பெக்ஷனுக்கு சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அங்கே வரேன்னு சொன்ன உடனே பயமாக இருந்தது. இன்ஸ்பெக்ஷனுக்கு வரும்போது ரெக்கார்ட்ஸ் கரெக்டாக இருக்கணுமே, அப்போ வந்து கரெக்டாக அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி சென்ட்ரல் எக்ஸைஸ் கன்சல்டன்ட்டை கரெக்டாக பார்த்து பிடிச்சி அவர்கிட்ட போய் கொடுத்து, அந்த எத்தனை வருஷத்து நாங்கள் ஓட்டியிருக்கோமோ அத்தனை வருஷம் டேக்ஸ் பே பண்ணியிருக்கோமோ அத்தனை வருஷத்து டேக்ஸ் எதுவுமே நான் கரெக்டாக கொடுத்து, அவர் வந்து பார்க்குற பொழுது எங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் நல்லபடியாக ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டரே வந்து எங்ககிட்ட சொல்லிட்டு போனேன்னு எனக்கு கொஞ்சம் ஹோப்ஃபுல்லாக இருந்தது. எப்படி அதை எடுத்து ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து
அவனை கீழே ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தனா கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவனுக்கு சேலரி கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால சரின்னு ஒன்லி மிஷின் ஒர்க்குக்கு மட்டும் 2 ஆள் வச்சு ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த பார்ட் வந்து என்னோடது வந்து நெயில் அண்ட் அலாய்டு இது வந்து என்னோடது வந்து ஒரு இரும்பு கம்பி தான் அது. அதை வாங்கி கட் பண்ணி அதை வந்து ஃபேக்ட்ரிஸுக்கு நாங்கள் கொடுக்குறது. ஃபர்னஸ் ஷார்ட் பிளாஸ்டிங் மிஷினில் போட்டாங்கன்னா ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கிளீனிங் இதுதான் என்னோட மெட்டீரியல் தான் எங்களோடது. அதனால வந்து எம்எஸ் வயர்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கம்பெனி அந்த இதுதான் அதோட கம்பெனியோட பேர் கூட சாய் ஃபவுண்டரி சர்வீசஸ் தான் அவர் வச்சிருந்தார். ஏன்னா அவர் வந்து சாய்பாபா டிவோட்டி. அதனால சாய் ஃபவுண்டரி சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி அவர் தான் 2003 ஓப்பன் பண்ணார். பட் 1 இயர்க்கு வந்து அவர் டேக்ஸ் எதுவும் இது பண்ணிக்கல. ஏன்னா வந்து அவரோட ஆர்டர் பொறுத்து தான் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் எல்லாம் நல்லா போக ஆரம்பித்த உடனே பெரிய பெரிய கம்பெனிலேருந்துலாம் ஆர்டர் வாங்கி எல்லாம் நல்லா அவருக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் கிடையாது. ஹிந்தி, இங்கிலீஷு, மலையாளம் நல்லா தெரியும், துளு நல்லா தெரியும். ஸோ வந்து அந்த லாங்குவேஜ் தெரியறதுனால ஈஸியாக அவங்க கிட்டலாம் மூவ் பண்ணி ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுவார். அதனால வந்து எனக்கு வந்து கோயம்புத்தூர் பீப்புள் மட்டும்தான் தெரியும். கர்நாடகாவில் 2-3 கம்பெனி தெரியும். பட் ஆனாலும் அந்த கோயம்புத்தூர் பீப்புள்கிட்ட ஒருத்தர்கிட்ட சொல்லி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோன்னா அவங்க இன்னும் 2 பேர்கிட்ட சொல்லி மெட்டீரியல் நல்லா இருக்கு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த மாதிரி தான் நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு வந்தாங்க. நானும் கரெக்டாக அதெல்லாம் சப்ளை பண்ணிட்டு தான் வருவேன். 2 ஆள் தான் வெளியில் வேலைக்கு ஆள் வச்சுட்டு இருந்தேன். அவங்களே வந்து நல்லா எனக்கு உண்மையாகவே நடந்துக்கிட்டாங்க. ஒருத்தர் இருந்தாலும் அது எல்லாம் கொஞ்சம் சில 23 கம்பெனி அந்த அம்பத்தூர்ல இருக்கிறது. அந்த பெரிய இடம். அதுல வந்து 23 கம்பெனி. அந்த 23 கம்பெனில ஒரு என்னோடது ஒண்ணு. நான் ஒரு லேடி தான் அந்த ஒரு கம்பெனியை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தேன். ஆனா எல்லாரும் என்கிட்ட அத்தனை பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நடந்துப்பாங்க. உன்னை வந்து ஒரு வேற மாதிரி பேசுறது அது மாதிரிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நடந்துப்பாங்க. எது வேணாலும் கேளுங்க, ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். நான் யாரனா வந்து ஏதாவது தண்ணி அடிச்சுட்டு யாராவது உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா உடனே அந்த ஓனர் ஒருத்தர் இருப்பார், அண்ணாச்சின்னு பேர். அவர் உடனே பின்னாடி வந்துடுவார். என்ன பேசுகிற மேடத்துக்கிட்ட அப்படி சொல்லிட்டு கேட்டு வந்துடுவார் அவர். ஸோ எனக்கு வந்து அங்கே ரொம்ப பாதுகாப்போடு இருந்தேன். முதல்ல கொஞ்சம் பயமாக இருந்தது. அப்புறம் நம்ம பசங்களையெல்லாம் நல்லபடியாக படிக்க வச்சு இது பண்ணேன். எங்கள் ஹஸ்பண்ட் இறக்குற போது பெரிய பையன் வந்து +2 கரெக்டாக அவனுக்கு மாடல் எக்ஸாம் நடந்திருந்தது. அது கடைசியில் அவன் நல்ல மார்க் வாங்கினான். 97% வாங்கினான். அப்புறமா வந்து SSNல அவனுக்கு கிடச்சிருந்தால காலேஜில் அவன் மெரிட்லேயே கிடச்சிது அவனுக்கு. சின்ன பையன் வந்து 8th. அப்போ அவர் இறந்து போகுது. ஸோ வந்து அந்த சின்ன பையனையும் வந்து அவன் கொஞ்சம் அப்செட் ஆகிருந்தான். அவனுக்கு சப்போர்ட்டிவ் கிளாஸஸ்லாம் வச்சு, ஸ்பெஷல் கிளாஸஸ்லாம் வச்சு, டியூஷன்ஸ்லாம் வச்சு 2 பேருக்குமே இது பண்ணி நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அவங்களுமே நல்லா படிப்பாங்க. 2 பேருமே ரொம்ப புத்திசாலி. அதுக்கு புரிஞ்சுட்டு அவங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கு வந்து செகண்ட் பையனுக்கு சாய்ராம் இன்ஜினியரிங்கில் கிடச்சிது. அவனும் +2ல நிறைய மார்க் வாங்கினான். திடீர்னு கணவனை இழந்தவர்கள் தைரியமாக இருக்கணும், தன்னம்பிக்கையாக இருக்கணும். அப்புறமா வந்து யார் எது சொன்னாலுமே அது ஒரு தரத்துக்கு 2 தடவை நம்மளால் யோசனை பண்ணி இது கரெக்டாக வருமா நம்ம பார்த்துட்டு செய்யணும். 2வது நம்ம இப்போ வந்து எல்லாமே நெட்டு இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, கூகுள் நம்ம கையிலேயே உலகம் இருக்குது. ஃபோன் வச்சுட்டு இருந்தாலே அது கூகுள் இருக்குது. அதில் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து தைரியமாக இருக்கணும் வழியே வந்து தைரியத்தை என்றைக்கும் கைவிடக்கூடாது. மன ரீதியாக இருக்கிறதுக்கு வந்து நிறைய யோகா பண்ணணும். அனாவசியமான வம்புலாம் பேசவே கூடாது. ஏன்னா அது மனசை குழப்பி விடும். ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க, அதை வச்சு மனம் வந்து குழம்பி தான் போகுமே வழியே வந்து சரியாக. நமக்குன்னு ஒரு 4 ஃப்ரெண்டு வச்சுக்கணும். அவங்க நம்ம உண்மையாக இருக்கிறவங்க கிட்ட நம்ம மனசு விட்டு நம்ம பேசலாம். நம்மளோட மன கஷ்டத்தையும் அவங்க ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வந்து இந்த ஹோட்டல் ஃபுட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக நிறுத்திடணும். எப்பயாவது ஒரு சமயம் வேணால் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடலாம வேணா அதுக்கு அடிக்ட் ஆகிடக்கூடாது. நம்ம வீட்டில் வந்து ஒரு சாதம், குழம்பு, ரசம் அப்படின்னு நம்ம வீட்டில் ஹைஜீனிக்காக நம்ம செய்கிறது தான் நல்லது உடம்புக்கு. அந்த இது பசங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா வந்து பேரண்ட்ஸ் வந்து என்றைக்குமே விட்டுடக்கூடாது. அவங்க மனநோகப்படியே எதுவும் பேசக்கூடாது. மேக்ஸிமம் வந்து அவங்களும் வந்து பேரண்ட்ஸும் வந்து கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியுது. பிஸியான வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றது அவங்க எல்லா பேரண்ட்ஸுமே இப்போ நல்லாவே புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. அதனால குழந்தைங்கள்லாம் வந்து கொஞ்சம் அம்மா அப்பாவெல்லாம் வந்து நல்லா பேசி அன்பாக பாசமாகவும் இருக்கணும். என்னோட ஆசை என்னன்னா நிறைய டிவோஷனல் குரூப்ஸ் எல்லாம் எனக்கு நிறைய இருக்காங்க. திருவாசகம் குரூப் இருக்கே. அது மூலமா நான் வந்து ஒரு பிரதோஷத்துக்கு அவங்க என்ன மாதிரி ஏஜ் குரூப்பு அவங்களோட சேர்ந்து நான் எல்லா இடத்துக்கும் போறேன். எவ்ரி பிரதோஷத்துக்கு ஏதாவது ஒரு கோவிலுக்கு என்னை கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்புறம் திருப்புகழ் கிளாஸ் வந்து நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். ஆன்லைன்ல அட்டன் பண்றேன். அப்புறம் கோயிலுக்கு போறதுனால மன நிம்மதி வருது. 2வது வந்து நெகட்டிவ் இருக்காது, பாசிட்டிவ் வேவ்ஸ் தான் இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு நம்மள மாதிரி 4 பேரை நம்ம பார்க்குறோம். வீட்டுக்குள்ளேயே உட்காந்து டிவியெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு 4 பேரை பார்க்குறப்பது நம்மளை விட
மோசமான நிலையில எக்கனாமிக்கலை எல்லாமே இருக்கிறவங்களேன்னு பார்த்தா நம்ம நல்லபடியாக நம்ம கடவுள் நம்மளை எல்லாம் வச்சிருக்காரு, கண்ணு கை கால்லாம் நல்லா இருக்குது நம்மளுக்கு, அதுக்கு நன்றி சொல்லணும் அந்த கடவுளுக்கு. முடிஞ்ச உதவிகளையும் நம்ம அவங்களுக்கு நம்மளை விட கம்மியாக இருக்கிறாங்களே சரி, நம்ம ஏதாவது நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம உடலாலையும் செய்யலாம், பணம் காசாலையும் நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம். கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுத்து உதவினாதான் நமக்கு நல்லது. அது என்னோட வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாய்ப்பளித்த பூங்காற்று சேனலுக்கு நன்றி. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.